பைபிள் மைண்ட் சார்பாக அனைவருக்கும் வணக்கத்தை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். பொதுவாக தேவன் நமக்கு ஆசீர்வாதமாக கொடுத்ததை சரியாக பயன்படுத்தாத போது அதுவே சாபமாக மாறுகிற காரியத்தை நாம் பார்க்க முடியும். அதில் மிக முக்கியமான ஒன்றுதான் ஆளுகை செய்தலும் ஆண்டு கொள்ளுதலும். உறவுகளில் திருமண உறவுகளாக இருக்கட்டும், குடும்ப உறவுகளாக இருக்கட்டும், யார் ஆளுகை செய்வது, யார் ஆண்டு கொள்வது என்ற போட்டியும் அதில் மிக பிரதான பிரச்சனையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அதிகமாக இருக்கிறது. இந்த ஆளுகை செய்தலையும் ஆண்டு கொள்ளுதலையும் தேவன் மனுகுலத்திற்கு ஆசீர்வாதமாக தந்திருக்கிறார். தேவன் மனுகுலத்தை முதலாக ஆசீர்வதித்த போது இந்த காரியத்தை தந்துதான் ஆசீர்வதித்திருக்கிறார். அது எங்க பார்க்க முடியும் என்றால், ஆதியாகமம் 1:26 பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். 28 தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். தேவன் முதலாக மனுகுலத்தை ஆசீர்வதிக்கும் போது ஆண்டு கொள்ளுங்கள், ஆளுகை செய்யுங்கள், கீழ்ப்படுத்துங்கள் என்று சொல்லி ஆசீர்வதித்திருக்கிறார். இதை சரியாக புரிந்து கொள்ளாத போது, சரியாக நடைமுறைப்படுத்தாத போது அதுவே குடும்பத்திற்கு சாபமாக மாறிவிடுகிறது. இதுல நாம் பார்க்கும் பொழுது தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியும் என்று சொல்லும் பொழுது அதை சிலர் பிசிக்கல் அப்பியரன்ஸ்ன்னு சொல்றாங்க, சிலர் கம்யூனிகபிள் ஆட்ரிபியூட்ஸ் ஆஃப் காட், தேவனுடைய குணங்களை பகிர்ந்து அளிக்கக்கூடிய குணங்களை பற்றி பேசுகிறது. ஆனால் இம்மிடியட் கான்டெக்ட்ல தேவனுடைய பிரதிநிதிகளாக, தேவனுடைய ரூபமும் தேவனுடைய சாயலாக அங்க என்ன பார்க்க முடியும் என்றால் ஆளுகை செய்தல் தான். அப்ப தேவனுடைய பிரதிநிதியாக ஆளுகை செய்தலை ஆசீர்வாதமாகவும் அதை தான் ஒரு பிரதிநிதித்துவத்தினுடைய பண்பாகவும் தேவன் பார்க்கிறார். இங்கு எப்படி ஆளுகை செய்வது, ஆளுகை செய்வதில் என்ன பிரச்சனை என்றால், ஆளுகை என்றாலே அடிமைப்படுத்துவதும் அடக்குவதுமாக இருக்கிறது. ஆனால் இங்க இருக்கக்கூடிய கான்டெக்ட்ல சகல ஜீவ ஜந்துக்களையும் ஊரும் பிராணிகளையும் பறவைகளையும் அடக்கி ஆளுவதல்ல, பராமரித்தல், போஷித்தல், பாதுகாத்தலை பற்றி பேசுகிறது. முதலாவது, ஆளுகை செய்வதற்கு 3 மிக முக்கிய பண்புகள் இருக்கிறது. ஆளுகை செய்ய நினைப்பவர்கள் முதலாவது அவர் ஏதோ ஒரு ஆளுகைக்குட்பட்ட நிலையில் வாழ வேண்டும். இதுதான் முதல் பண்பாக இருக்கிறது. தன்னை ஒரு ஆளுகைக்குட்படுத்த நிலையில் வாழாமல், எனக்கு யாருமே ஆளுகை செய்யக்கூடாது, என்னை யாருமே நிர்பந்திக்க கூடாது, என்னை யாருமே எதுவுமே சொல்லக்கூடாது, எனக்கு நான் தான் ராஜா, நான் சொல்றதுதான் சட்டம், நான் என்ன நினைப்பேனோ அதை தான் செய்வேன், எனக்கு மேல யாருமே இல்லை என்று நினைப்பவர்கள் யாரையும் ஆளுகை செய்ய நினைக்க கூடாது. இரண்டாவது, ஆளுகை செய்ய நினைப்பவர்கள் தன்னை ஆளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், தன்னை ஆண்டு கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும். நான் நினைச்சதுதான் பேசுவேன், என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது, என் மனசுல பட்டதை பேசுவேன் என்பது மிக மிக தவறான ஒன்று. அதை சரியாக ப்ராசஸ் பண்ணி, சரியான விதத்தில் பேசி, சரியாக கம்யூனிகேட் பண்ணி, சரியான வார்த்தைகளை உச்சரித்து, இது போன்ற நிலையில் தன்னை ஆளுகைப்படுத்தி, தன்னை ஆண்டு கொண்டு, தன்னை சரியான புரிதலுக்குட்பட்ட நிலையில் வாழ்பவர்களே பிறரை ஆளுகை செய்வதற்கு தகுதியானவர்களாக இருக்கிறார்கள். மூன்றாவது, பிறரை ஆளுகை செய்தல். நான் முன்பு சொன்னது போலவே ஆளுகை செய்தல் என்பது அடக்கி ஆளுவது, அடிமைப்படுத்துவதல்ல, மாறாக பிறரை பராமரிப்பது, பிறர் நலன் கருதி வாழுவது, அவர்களை போஷிப்பது, பாதுகாப்பது, இதுதான் ஆளுகை செய்தல். மாறாக ஆளுகை செய்தல் என்பது தன் வசப்படுத்தி தன் தேவையை நிறைவேற்றுவதற்காகவோ அல்லது தன் ஆசைகளை நிறைவேற்றுவதற்காகவோ எந்த உறவுகளையும் பயன்படுத்துவது என்பது தேவன் ஆசீர்வாதமாக கொடுத்த ஆளுகை கிடையாது. தன் நலன் கருதாமல் பிறர் நலன் கருதி பிறருக்கு உதவி செய்தல், பிறரை போஷித்தல் என்பதே ஆளுகை செய்தலாக இருக்கட்டும். இந்த பண்பை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் பார்க்க முடியும். அவர் ஒரு ஆளுகைக்குட்பட்ட நிலையில் இந்த உலகத்தில் வந்து வாழ்ந்தார். அவர் பிதாவுக்கு முழுமையாக முற்றிலும் கீழ்ப்படிந்தவராய், அவருடைய மீட்பின் திட்டத்திற்கு முழுமையாக அர்ப்பணித்தவராய் அந்த ஆளுகைக்குட்பட்ட நிலையில் வந்து வாழ்ந்ததை நாம் அறிந்திருக்க முடியும். இரண்டாவது, அவர் தன்னை ஆளுகை செய்தவராக நாம் பார்க்க முடியும். சிலுவையிலே மரத்திலே தொங்கும்போது கூட அநேகர் பரியாசம் பண்ணும்போது கூட இவன் தன்னை தான் ரட்சித்து கொள்ளட்டும் என்று எல்லாரும் ஏளனமாக அவருக்கு சவால் விடும் நிலையில பேசும்பொழுது கூட அந்த இடத்தில் தேவ திட்டத்தை மையப்படுத்தின நிலையில் தன்னை ஆளுகைப்படுத்தி, தன்னை யார் என்று நிரூபிக்காமல் தன்னை ஆளுகைப்படுத்தி ப்ராசஸ் பண்ணி அங்க தேவ திட்டத்துக்கு அங்க அர்ப்பணித்ததை நான் பார்க்க முடியும்.
மூன்றாவதாக பிறரை ஆளுகை செய்தல், பிறர் நலன் கருதி வாழுதல். பிறருக்காகவே தன் உயிரை விட்டு நாம் அனைவரும் வாழ்வு பெறும்படி மரித்து உயிரோடு வந்திருப்பதை நாம் சற்று நினைவு கூற வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆகையினாலே தேவன் ஆசீர்வாதமாக கொடுத்ததுதான் ஆளுகை செய்தல். அதை சரியாக சுயநலமாக நாம் பயன்படுத்துவோமாகில் அதுவே குடும்பத்தில் சாபமாக மாறிவிடும், அதுவே திருச்சபையில் சாபமாக மாறிவிடும். ஆசீர்வாதத்தை ஆசீர்வாதமாக பயன்படுத்துகிறோமா, அதை சாபமாக மாற்றுகிறோமா என்பதை நாம் எவ்விதம் அதை கையாளுகிறோம் என்பதை பொறுத்தே இருக்கிறது. ஆகையால் சரியாக ஆளுகை செய்து பராமரித்து போஷித்து குடும்பத்தையும் திருச்சபையும் நம்மில் இருக்கக்கூடிய உறவுகளையும் பேணி காப்போம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.